வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம மணிமேகலை பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சிலப்பதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம மணிமேகலை எங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, நியூ புக்ல 6th-லயும் 9th-லயும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்லயும் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. சரியா? அது போக நம்ம அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புக்ல இருக்க ஒன்லைனர் ஃபர்ஸ்ட். கொஸ்டின் 1, தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழும் இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேவா? உங்களுக்கு சிலப்பதிகாரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மணிமேகலை கொஸ்டின்ஸுக்கு முன்னாடி குயிக்கா அந்த கதையை மட்டும் பாத்துருவோம். சரியா? சோ மணிமேகலைங்கிறவங்க யாரு அப்படின்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பெண்ணா பிறக்கிறவங்க. சரியா? இவங்களோட பொண்ணுதான் மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிறது வந்து கோவலனுடைய குலதெய்வத்துடைய பெயர். சரியா? இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். சோ கோவலன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவருடைய குழந்தையான மணிமேகலைக்கு அவர் தான் மணிமேகலைன்னு பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அந்த மணிமேகலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்பிறப்பை அறிந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணிமேகலை வந்து சின்ன வயசுலயே வந்து துறவரம் போகணும்னு ஐடியாவுக்கு வந்துருவாங்க. மாதவி வந்து கோவலன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பௌத்த மத துறவியா மாறுவாங்க. ஆனா மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுலயே வந்து நம்ம துறவரம் தான் போகணும்னு முடிவெடுத்துருவாங்க. சரியா? சோ மணிமேகலை இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க துறவரம் போகணும் அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த டைம்ல உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மணிமேகலையை பார்த்துட்டு அவங்கள காதலிக்க ஆரம்பிப்பாரு. சரியா? சோ மணிமேகலை எங்க போனாலும் அவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாரு. இது மணிமேகலைக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ மணிமேகலைக்கு ஒரு தோழி இருப்பாங்க. அவங்க தோழி பேர் என்னது அப்படின்னா துதமதி. இவங்க 2 பேருமே சேர்ந்தேதான் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஒரு வனத்துல வந்து அவங்க பூ பறிக்க போயிருப்பாங்க மணிமேகலையும் அவங்க ஃப்ரெண்டும். அந்த நேரம் மணிமேகலை தெய்வம் வரும். சரியா? சோ மணிமேகலா தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா கூட இருக்கிற சுதமதியையும் உதயகுமாரன் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேரையும் மயக்கம் போட வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மணிமேகலையை மட்டும் கொண்டு போய் மணி பல்லவ தீவுல விட்டுரும். ஓகேவா? சோ மணிப்பல்லவ தீவுல என்ன இருக்கும் அப்படின்னா புத்த பீடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா புத்தருடைய கால் தடம் மாதிரி அச்சு இருக்கும். சரியா? சோ அதை வந்து மணிமேகலை எந்திரிச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து தீவத்திலகை அப்படின்னு சொல்லுவாங்க. தீவத்திலகை யாரு அப்படின்னா அந்த மணிப்பல்லவ தீவை காவல் காக்குறவங்க. சரியா? சோ தீவத்திலகை அங்க வந்து நீங்க யாரு எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு மணிமேகலையிட்ட கேட்பாங்க. அப்ப மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா என்னைய வந்து மணிமேகலா தெய்வம் தான் இந்த தீவுக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சோனையும் தீவத்திலகை என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இந்த தீவுக்கு எல்லாராலையும் வர முடியாது, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னா சொல்லிட்டு பக்கத்துல வந்து கோமுகி அப்படின்னு ஒரு பொய்கை இருக்கும். சரியா? சோ அந்த பொய்கையில என்ன கிடைக்கும் அப்படின்னா சோ ஒரு நல்ல நாள் அன்னைக்கு அந்த பொய்கை மேல அட்சய பாத்திரம் வரும். சரியா? சோ அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை அந்த தீவுக்கு போனாங்க இல்லையா அதே நாள் தான். சோ அந்த அட்சய பாத்திரம் வந்து அந்த பொய்கை மேல அப்படியே தோன்றும். தோணுன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா தீவத்திலகை அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து என்ன செய்வாங்க மணிமேகலைட்ட கொடுத்துருவாங்க. சோ மணிமேகலை வந்து இந்த அட்சய பாத்திரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா அட்சய பாத்திரம் அப்படின்னா அதுல என்ன வச்சாலும் பெருகிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு வைக்கணும்னு என்ன பண்ணும் சாப்பாடு குறையவே குறையாது, எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் குறையாது. சரியா? சோ மணிமேகலை அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. மணிமேகலைக்கு வந்து யார்கிட்ட போய் வச்சு சாப்பாடு வாங்கணும்னு தெரியாது. அப்ப வந்து அரவண அடிகள் அப்படின்னு ஒரு பௌத்த துறவி இருப்பாரு. சரியா? அவங்க தான் வந்து மணிமேகலைக்கு ஃபுல்லாவே வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆதிரைக்கு போய் சாப்பாடு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் ஆதிரை அப்படின்னா ஆதிரை பத்தி நம்ம பார்க்கணும். ஆதிரையோட கணவர் வந்து பொருளிட்டுறதுக்காக எப்பயும் போல கடல் தாண்டி போவாரு. அவர் வந்து கடல்ல சூறாவளி வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே செய்தி வந்துரும். அதை தெரிஞ்சுட்டு ஆதிரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்துல பாத்துருக்கோம் இல்லையா சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே போய் தீ வச்சுட்டு எரிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க எரியவே மாட்டாங்க. அவங்களோட பூல இருந்து அவங்களுடைய கூந்தல்ல இருந்து எதுவுமே கருகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கணவர் இறந்திருக்க மாட்டாரு. சரியா? சோ வந்த செய்தி தப்பா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கணவன் உயிரோட வந்துருவாரு. சோ அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவங்க ஆதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. தீ கூட அவங்களை எரிக்காது. ஏன்னா அவங்க கணவன் சாகல இல்லையா. அவங்க கணவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு இவங்க அவங்களே வந்து சாக போனதுனால என்ன செய்யாது தீ கூட வந்து அவங்கள எரிக்காது. சோ அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவங்க ஆதிரைங்கிறனால ஆதிரைட்ட போய் ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவணடிகள் சொல்லிடுவாரு. ஆனா இந்த ஆதிரை யாரு ஆதிரையோட கதை என்ன அப்படின்னு மணிமேகலைக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னா காயச்சண்டிகை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நார்த் சைட்ல வாழ்றவங்க. தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கணும்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா விருச்சிக முனிவர்னு ஒரு முனிவர் இருப்பாரு. அந்த முனிவர் வந்து சாப்பிடறதுக்காக நாவல் பழங்கள் எல்லாத்தையும் பிறக்கி ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இந்த காய சண்டிகையை ஊர் சுத்தி பாக்குற அந்த ஆசையில என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரியாம அந்த நாவல் பழத்தெல்லாம் மிதிச்சிருவாங்க. சோ அந்த நாவல் பழங்களை சாப்பிட முடியாத மாதிரி மாறிடும். அதை பார்த்துட்டு விருச்சிக முனிவருக்கு கோவம் வந்துடும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா காயச்சண்டிகைக்கு சாபம் கொடுத்துருவாரு. நான் எப்படி இப்ப பசியில கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி
உனக்கும் யானை பசி எடுக்கும், அதாவது என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காது, அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருவாரு. யாருக்குன்னா காயச்சண்டிகைக்கு. சரியா? சோ காயச்சண்டிகையோட கணவர் என்ன செய்வார் அப்படின்னா, சரி இந்த மாதிரி சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா கூட்டு போவாரு. இந்த சாபத்தை எப்படி சரி பண்றது, என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்கவே மாட்டேங்குது, சோ என்ன பண்றதுன்னு பார்க்க கூட்டு போயிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த நேரம் மணிமேகலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உதயகுமாரன் பின்னாடி வந்துட்டே இருக்காரு இல்லையா, சொல்றதே கேட்க மாட்டாரு. அதாவது மணிமேகலை வந்து மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு போகும்போதே மணிமேகலா தெய்வம் வந்து உதயகுமாரன் அட்வைஸ் பண்ணும், இந்த மாதிரி மணிமேகலை வந்து துறவரம் தான் போகணும்னு இந்த ஜென்மத்துல இருக்கு, நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, இவங்களை பின்தொடரக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணும். ஆக்சுவலி இந்த உதயகுமாரனுக்கும் மணிமேகலைக்கும் வந்து ஒரு கதை இருக்கும். இந்த உதயகுமாரனும் மணிமேகலை யாருன்னா போன ஜென்மத்துல கணவன் மனைவியா இருந்தவங்க. சரியா? இது எப்படி மணிமேகலைக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க மணிப்பல்லவ தீவுக்கு போனாங்க இல்லையா, அப்ப புத்த பீடிகையை அவங்க கும்பிடும் போது அவங்களுக்கு தோணிரும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், போன ஜென்மத்துல அவங்க யாரா இருந்தாங்க, அவங்க கணவன் யாரா இருந்தாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த உதயகுமாரன் வந்து மணிமேகலையோட கணவர் தான், ஆனா போன ஜென்மத்துல. அதனாலதான் அவருக்கு இந்த ஜென்மத்திலையும் மணிமேகலை பார்த்தோன்னே காதல் வந்துடும், அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பாரு. ஆனா மணிமேகலைக்கு அது பிடிக்காது, ஏன்னா மணிமேகலை கண்டிப்பா துறவரம் போகணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அப்ப மணிமேகலை என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்க போனாலும் உதயகுமாரன் வந்துடுறாருன்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு வந்து மணிப்பல்லவ தீவுக்கு போகும்போது 3 வரங்களை வந்து மணிமேகலை தெய்வம் கொடுத்துருக்கும். அது என்னலாம் அப்படின்னா, மணிமேகலுக்கு பசியே எடுக்காது. சரியா? இன்னொன்னு, மணிமேகலை யாருடைய உருவத்துக்கு வேணா மாறிக்கிட முடியும் எப்ப நினைச்சாலும். 3வது, மணிமேகலையால வானத்திலேயே பறந்து போக முடியும். சரியா? இந்த 3 வரங்களை கொடுத்துருப்பாங்க. அப்ப மணிமேகலை என்ன செய்வாங்கன்னா, உதயகுமாரன் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உருவம் மாறுற வரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி காய சண்டிகையா மாறிடுவாங்க. மாறி இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு அவங்களுக்கு யாரெல்லாம் சாப்பாடு இல்லையோ எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. உதயகுமாரன் அதையும் கண்டுபிடிச்சிருவாரு, காயச்சண்டிகை உருவத்தில் இருக்கிறது மணிமேகலை தான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி போயிட்டே இருப்பாரு. அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, காயச்சண்டிகையோட உண்மையான ஹஸ்பண்ட் வந்துருவாரு. அவருக்கு என்ன தெரியாது, மணிமேகலை தான் காயச்சண்டிகையா மாறி இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா. சோ அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம ஒய்ஃப் விட்டுட்டு போன நேரத்துல எவனோ வந்து டிஸ்டர்ப் பண்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டு உதயகுமாரனை கொன்றுவாரு. யாரு? காயச்சண்டிகையோட கணவர். சோ இந்த மாதிரி உதயகுமாரன், அதாவது அந்த ஊரோட இளவரசர் இறந்துருவாரு. இது யாரால அப்படின்னா மணிமேகலையாலதான், அப்படித்தானே? அதனால மணிமேகலை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. சோ ஜெயிலையுமே மணிமேகலை சும்மா இருக்க மாட்டாங்க, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து மன்னரை போய் பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாத்தணும், அதாவது சிறையில இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், அவங்களும் வாழ்க்கையில திருந்தி வாழ்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சிறையில இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசி மணிமேகலை வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அரவணடிகள் ஒரு நாள் வருவாங்க. அரவணடிகள் எல்லாருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மணிமேகலைக்கு, அவங்க ஃப்ரெண்டுக்கு, அவங்க அம்மா மாதவி, அவங்களோட பாட்டியும் இருப்பாங்க, இன்னுமே சித்ராபதி, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி மணிமேகலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த ஊர்ல இருந்தேன் அப்படின்னா மன்னருடைய மகனை நான் தான் கொண்டேன்னு எல்லாரும் நீ சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வந்து ஆபுத்திரனை பார்க்க போறேன் அப்படிம்பாங்க. இந்த ஆபுத்திரன் யாரு அப்படின்னா, இவர்கிட்டதான் போன ஜென்மத்துல அந்த அக்ஷய பாத்திரம் இருந்திருக்கும். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரர் தான் இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்சோன்னே அவர் என்ன செய்வார்னா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நல்லவரா இருந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா, சோ நம்ம அப்போ கடவுளை விட பெரியவர் அப்படின்னு அவர் நினைச்சுப்பாரு. அப்படி நினைச்சோன்னே கடவுள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, ஓகே நீங்க வந்து இந்த மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நல்லா மழை பெய்ய வச்சு செழிப்பை உருவாக்கி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி கடவுள் பண்ணிடுவாரு. அப்ப அந்த ஆபுத்திரனுக்கு வேலையே இல்லாம போயிரும் இல்லையா, அவரோட அச்சய பாத்திரத்துக்கும் வேலையே இல்லாம போயிரும். அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சரி வேற ஊருக்கு போலாம், வேற எங்கேயாவது யாராவது சாப்பாடு இல்லாம இருக்காங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து கடல்ல சுனாமி வந்துரும். அவர் வந்து மணிப்பல்லவ தீவுக்கு ஒதுக்கப்படுவார். சரியா? என்ன பண்ணன்னு தெரியாம தீவுலயே இருப்பாரு. அந்த தீவுல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பயும் அவரோட அச்சய பாத்திரத்துக்கு வேலையே இல்லாம போயிரும். அவர் தான் என்ன செய்திருவாரு அப்படின்னா, அந்த கோமுகி பொய்கையில அச்சய பாத்திரத்தை போடுவாரு. சரியா? அததான் இந்த ஜென்மத்துல வந்து மணிமேகலை எடுத்திருப்பாங்க. இதுவுமே மணிமேகலைக்கு புரிஞ்சிடும். அப்ப மணிமேகலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஆபூத்திரனை பார்க்க போறேன், ஆபூத்திரன் இந்த ஜென்மத்திலையும் ஒரு அரசரா பிறந்து நல்லபடியா வந்து நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆபூத்திரனை பார்த்து அவரையும் கூட்டு போயிட்டு எங்க கூட்டு போறாங்கன்னா, மணிப்பல்லவ தீவுக்கு. மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு போயிட்டு அவருக்கும் வந்து பூர்வ ஜென்மத்தோட ஞாபகங்களை கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணகி இருக்காங்க இல்லையா, கண்ணகிக்கு கோயில் கட்டிருக்காங்க இல்லையா, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமா, கேரளால இருக்குன்னு. சோ நான் கண்ணகியோட கோயில் இருக்க இடத்துக்கு போய் என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்ய போறேன், அதனால நீ யாரும் தேடாதீங்க, எனக்கு எதுவும் ஆகும்னு யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கிளம்புவாங்க. சரியா? இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நான் சொன்ன கதை மாந்தர்கள் மட்டும்தான் தேவை. சரியா? காயச்சண்டிகை தேவை, ஆதிரை தேவை, ஆதிரையோட கணவர் தேவை. சரியா? சோ இவங்களை மட்டும் தான் நான் பார்த்திருக்கோம். கதை புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓரளவுக்கு. இவ்வளவுதான் நமக்கு தேவை. இது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், மணிமேகலையில ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? கொஸ்டின் 2 பாருங்க. மணிமேகலை 50 காப்பியங்களில் ஒன்று.
கொஸ்டின் 3, மணிமேகலையின் வேறு பெயர் என்ன அப்படின்னா மணிமேகலை துறவு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மணிமேகலையின் துறவற வாழ்க்கையை கூறுவதால் இப்பெயர் பெற்றது. கொஸ்டின் 4, மணிமேகலை புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா பெண்மையை முதன்மைப்படுத்துவதால். கொஸ்டின் 5, மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா பௌத்த சமயம். கொஸ்டின் 6, மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளன அப்படின்னா 30 காதைகள். கொஸ்டின் 7, மணிமேகலையின் முதல் காதை எது? விலாவரை காதை. கொஸ்டின் 8, மணிமேகலையை இயற்றியவர் யார்? நம்மளுக்கு தெரியும், கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 9, சீத்தலை சாத்தனானின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சாத்தன். ஓகே. கொஸ்டின் 10, சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை. அதனாலதான் அவரை சீத்தலை சாத்தனார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூலவாணிகன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவர் கூலம் வித்துட்டு இருப்பாரு. கூலம் அப்படின்னா திணை வகைகள். சோ அதை வித்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு கூலவாணிகன் அப்படின்னு பேர் வந்துச்சு. கொஸ்டின் 11, சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் எது அப்படின்னா மதுரை. சரியா? அதனாலதான் அவருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலையோட கதைகள் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் மதுரையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. பிறந்ததுதான் திருச்சியில உள்ள சீத்தலை. ஓகேவா? கொஸ்டின் 12, சீத்தலை சாத்தனார் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? மதுரையில் கூலவாணிகம் செய்ததால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? கொஸ்டின் 13, தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். கொஸ்டின் 14, மணிமேகலையின் 24வது காதை எது? ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. மணிமேகலை ஆபுத்திரனை தேடி போவாங்க இல்லையா? சோ அததான் 24வது காதையா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம நியூ புக் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட்ல டேம் 3ல இயல் 2ல கொடுத்திருக்காங்க. ஆனா பாடல்கள் கொடுக்கல. சரியா? உரைநடை மாதிரி கொடுத்திருப்பாங்க. மணிமேகலாவ மணிமேகலை தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டு போச்சு இல்லையா? அந்த கதையை தான் 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் 1, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் 2, மணிப்பல்லவ தீவை காவல் செய்பவர் யார்? தீவத்திலகை. கொஸ்டின் 3, மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றவர் யார்? மணிமேகலா தெய்வம். கொஸ்டின் 4, மணிப்பல்லவ தீவில் இருந்த பொய்கையின் பெயர் என்ன அப்படின்னா கோமுகி. கொஸ்டின் 5, பொய்கைக்கு கோமுகி என்று பெயர் வர காரணம் என்ன? பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் கோமுகி என்று பெயர் ஏற்பட்டது. சரியா? கோ அப்படின்னா என்னது? பசு. முகி அப்படின்னா முகம். சரியா? சோ பசுவோட முகம் மாதிரி அந்த பொய்கை அமைந்திருந்தனால அதுக்கு கோமுகின்னு பேர் வச்சாங்க. கொஸ்டின் 6, பொய்கை நீரின் மேல் தோன்றும் அரிய பாத்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னா அமுத சுரபி. கொஸ்டின் 7, அமுத சுரபி எந்த நாளில் பொய்கை நீரின் மேல் தோன்றும்? இது முக்கியமான கொஸ்டின். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில். சரியா? கொஸ்டின் 8, அமுத சுரபியின் சிறப்பு என்ன? அமுத சுரபியில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். கொஸ்டின் 9, அமுத சுரபியில் முதலில் உணவிட்டவள் யார்? ஆதிரை. கொஸ்டின் 10, உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை அறிந்து செயல்பட்டவர் யார்? மணிமேகலை. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா? கொஸ்டின் 11, பசிப்பினி போக்கிய பாவை என்று அறியப்பட்டவர் யார்? மணிமேகலை. கொஸ்டின் 12, சிறைச்சாலையை அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? மணிமேகலை. கொஸ்டின் 13, சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு எவற்றை கற்பிக்க வேண்டும் என்று மணிமேகலை கூறினார் அப்படின்னா பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல். இதெல்லாம் ஜெயில இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அரசர்கிட்ட முறையிடுவாங்க. சரியா? அரசரும் ஓகேப்பா இது கண்டிப்பா நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுவாரு. சோ இவ்வளவு மட்டும் தான் நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க டேட்டா. இப்ப நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்ப்போம். இயல் 3ல பாடல் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்திர விழா எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னா புகார் நகரம். மணிமேகலை புகார்ல தானே பிறந்தாங்க, கோவலனுக்கும் மாதவிக்கும். சோ அந்த நகரத்துல இந்திர விழா நடைபெறும். இந்திர விழானா ஒண்ணும் இல்ல, மழை நல்லா பெய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சாமி கும்பிடுறதுதான். சரியா? கொஸ்டின் 2, இந்திர விழா குறித்து கூறும் நூல்கள் யாவைனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கொஸ்டின் 3, மணிமேகலையின் எந்த காதையில் இந்திர விழா குறித்த செய்திகள் காணப்படுகின்றன அப்படின்னா விழா வரை காதை. சரியா? இப்ப அந்த காதையில உள்ள பாடல்கள் பார்த்துருவோம். இந்திர விழாக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சரியா? மெய்த்திறம், வழக்கு, நண்பொருள், வீடு. சரியா? அதாவது மெய்ப்பொருளை உணர்த்துற உலகியலையும் தத்துவத்தையும், வீடு அப்படின்னா வீடு பேரு, இதெல்லாம் இயல்பா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற சமய கணக்கர்கள். சோ ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா சமய கணக்கர்கள் வராங்க. சமயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
தந்துரை போகிய அமைய கணக்கரும். அடுத்து யார் வராங்க அப்படின்னா காலத்தை கணக்கிட்டு சொல்ற கால கணிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அமைய கணக்கரும் வந்திருக்காங்க. அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகார் நகரத்துல அந்த இந்திரவா நடைபெறும் போது நிறைய தேவர்கள் என்ன செய்வாங்கன்னா மனித உருவில் வந்திருப்பாங்க. சரியா, சோ அதத்தான் வந்து என்ன சொல்றாங்க கரந்துரு எய்திய கடவுளாளரும், கடவுளும் வந்திருப்பாங்க மனித உருவத்துல. சரியா, பரந்துருங்கு ஈண்டிய பாடை மாக்களும். பாடை மாக்கள்னா யாருன்னா வெளிநாட்டுக்காரங்க. சரியா, வேற வேற லாங்குவேஜ் பேசுற வெளிநாட்டுக்காரங்க. அவங்க எங்க இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாணிகத்துக்காக வந்திருப்பாங்க. சரியா, கடல் வழி வாணிகத்துக்காக இங்க வந்திருப்பாங்க. சோ அவங்களும் வந்திருக்காங்க. ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும். இதோட ரொம்ப முக்கியமா யார் வந்திருக்காங்கன்னா ஐம்பெரும் குழுவும் வந்திருக்காங்க, எண்பேராயம் வந்திருக்காங்க. சரியா, இவங்கெல்லாம் வந்து மன்னருக்கு ஹெல்ப் பண்றவங்க, அவங்களும் வந்திருக்காங்க. வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னுள். சோ இவங்க எல்லாமே என்ன செஞ்சாச்சு, இப்ப இந்திர விழாக்காக அரசவைக்கு வந்தாச்சு. ஓகே, கொஸ்டின் 4. இந்திர விழா காண வந்தவர்கள் யார் அப்படின்னா சமயவாதிகள், காலக்கணிதர்கள், மக்கள் உருவில் வந்த கடவுள்கள், பழமொழி பேசும் அயல் நாட்டவர்கள், ஐம்பெரும் குழு மற்றும் எண்பேராயத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா, அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விழா நடக்க போகுது இல்லையா, சோ நம்ம ஊரை ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போறோம். நம்ம எப்பவுமே கோயில் பொங்கல்லாம் தெருவை ஃபுல்லா அலங்கரிப்போம்ல, வீடை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அதேதான் அங்கேயும். சோ தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தெருவுல ஃபுல்லா தோரணம் கட்ட போறாங்க. சரியா, தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும். சோ பூரண கும்பம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற மன்றங்கள். சரியா, அங்க ஃபுல்லா கும்பத்தை வந்து வச்சு கும்பிடுறாங்க. அண்ட் பொற்பாலிகை அப்படின்னா பொன்னினால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு அலங்கார பொருள், அதையும் வந்து ஃபுல்லா கட்டுறாங்க. சரியா, பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின். பாவை விளக்கு அப்படின்னா ஒரு வகையான விளக்கு, அதையும் ஏத்தி வைக்கிறாங்க. பலவுடன் பரப்புமின் அப்படின்னா பல வகையான மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அழகுபடுத்துறாங்க. காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும். சோ குலை தள்ளிய பாக்கு, கமுகுனா என்னது பாக்கும், குலை தள்ளிய வாழை, குலை தள்ளிய என்னது வஞ்சி, இதெல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நட்டு வைக்கிறாங்க. பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின். அதோட வந்து என்ன செய்யறாங்கன்னா பூவை வந்து தோரணமா கட்டி அதையும் வைக்கிறாங்க, கரும்பையும் நட்டு வைக்கிறாங்க. சரியா, பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து. இதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து தூண்கள் இருக்குமாமா. சரியா, பத்தி அப்படின்னா வரிசையா ஒரு ஒரு வீட்லயுமே முன்னாடி தூண்கள் இருக்கான். வேதிகை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா திண்ணை. ஓகேவா, சோ திண்ணைக்கு பக்கத்துல தூண்கள் இருக்கு. முத்து தாமம் முறையோடு நாற்றுமின். அந்த தூண்ல என்ன செய்யணுமாமா முத்த வச்சு மாலை செஞ்சு போட்டு விடணுமா. இன்னொன்னு பாருங்களேன், பசும்பொன் தூணத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தூண்கள் எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்ட தூண்களாமா. அப்படிப்பட்ட தூணை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முத்தை வைத்து மாலை செய்து போடணும் அப்படிங்கிறாங்க. முத்துனா நமக்கு தெரியும், தாமம்னா மாலை. இது நம்ம ஆல்ரெடி வந்து அரங்கேற்று காதை இருக்கு இல்லையா, அதாவது மாதவியோட அரங்கேற்று காதை, அங்க வந்து நித்தில தாமம்னு படிச்சோம். அவங்களோட அரங்கத்தை வந்து டெக்கரேட் பண்ணும் போது நித்தில தாமம் யூஸ் பண்ணாங்கன்னு படிச்சோம். நித்திலம் அப்படின்னா முத்து, நித்தில தாமம்னா முத்தினால் செய்யப்பட்ட மாலை. இங்க வந்து முத்து தாமம்னு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. சரியா, விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மூதூர்னா பழைய ஊர்ல இருக்கிற மண்கள், அதாவது வீதியிலையும் மன்றத்துக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் மாத்திட்டு என்ன செய்யணுமா புது மணலை வந்து பரப்பணுமா. சரியா, புது மணல் பரப்புமின். கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின். அடுத்து என்ன செய்யணும், நம்ம மண்ணெல்லாம் மாத்திட்டு புதுசு புதுசா வந்து கொடிகள் கட்டணுமா. சரியா, கதலிகை கொடி அப்படின்னா துகில் கொடி. சரியா, கால் ஊன்று விலோதம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்புல கெட்டின கொடி, கம்புகளில் கெட்டப்பட்ட கொடி. சரியா, இதெல்லாம் எங்க போடணும் அப்படின்னா மாடத்திலையும் வாயில்களையும் கட்டணும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நம்ம ஊரை டெக்கரேட் பண்ணணும் கொடுத்தாச்சு. இந்திர விழாவிற்கான முன்னேற்பாடுகள் யாவை அப்படின்னா தோரணம் கட்டிய தெருக்களிலும் மன்றங்களிலும் பூரண கும்பம், பொற்பாலிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வைத்தனர். குலைமுற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடியையும் கரும்பையும் நட்டு வைத்தனர். வீடுகளின் முன் திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களில் முத்து மாலைகளை தொங்க விட்டனர். தெருக்களிலும் மண்டபங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்பினார்கள். துயில் கொடியையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டினர். ஓகேவா, இப்ப ஊர் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இந்திர விழாவுக்காக. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்மலர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிந்தோர் பொருந்துமின். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன செய்யணுமா அதை வந்து சொற்பொழிவா ஆற்றணும். சரியா, நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா,
அதெல்லாம் எங்க செய்யணும் அப்படின்னா தன்மணர் பந்தரும் அப்படின்னா குளிர்ந்த மணல் இருக்கிற பந்தல்லையும் தாழ்த்தரு பொதியிலும் மரங்கள் அப்படியே தாழ்ந்து நல்லா வளர்ந்து நல்லா நிழல் கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்யணுமா ஊர் மன்றங்கள் அமைத்து நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொற்பொழிவா கொடுக்கணுமா. சரியா? ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். அடுத்து என்ன சொல்றாங்க, வெவ்வேறு சமயவாதிகள் அவங்க சமயத்துடைய உட்கருத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா பட்டி மண்டபம் அமைத்து வாதிட்டு தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பட்டி மண்டபம் அப்ப சொல்றது, இப்ப நாம பட்டிமன்றம்னு சொல்றோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை டிவியில போடுவான்ல பட்டிமன்றம், 2 பக்கம் உட்காந்துட்டு பேசிட்டு கடைசி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அப்பயே பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா சமயங்களுக்கு வேற வேற சமயம் பெருசுன்னு சண்டை போடாம பட்டிமன்றத்துல உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பட்டிமன்றம் பற்றிய குறிப்புகள் யாவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்வான நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லவை பற்றிய சொற்பொழிவு நிகழ்த்தணும். அடுத்து அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்த்து கொள்ளணும். சரியா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, பற்றாமாக்கள் தம்முடனாயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின். பற்றாமாக்கள் அப்படின்னா சில பேர் நமக்கு பிடிக்காம இருக்கும் இல்லையா, நமக்கு செட் ஆக மாட்டாங்க சில பேர். அப்படி இருந்தாங்க அப்படின்னா செற்றமும் கலாமும் செய்யாது அப்படின்னா கோவப்படக்கூடாது, கோவமும் படக்கூடாது. பூசல்னு சொல்றாங்க. பூசல் அப்படின்னா சண்டையும் போடக்கூடாது, எதுவுமே பண்ணாம என்ன செஞ்சிடணும் அகலுமின், அவங்கள தள்ளி இருந்துக்கணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்களை சும்மா பாக்குறதோ அவங்கள பத்தி பேசுறதோ பண்ணாம கண்டுக்காம ஒதுங்கிடணும். சரியா? வெண்மணர் குன்றமும் விரிப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூன் துறைகளும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி யார்ட்டையும் சண்டை போடாம தனியா எடுத்துக்கோங்க. அடுத்து வெண்மணர் குன்றமும் அப்படின்னா வெண்மையான மணல்கள் இருக்க குன்றுகளிலேயும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும். அடுத்து என்னது தன்மணல் துருத்தியும் அப்படின்னா குளிர்ந்த ஆற்றுக்கரைகளிலும். அடுத்து தாழ்பூன் துறையும் அப்படின்னா அதேதான் மரக்கிளைகள் நல்லா நிழல் தரும் இல்லையா, அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா விழா நடைபெறும். சரியா? இங்க எல்லாம் மக்கள் குழுமி ஜாலியா இருப்பாங்க. தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என. சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவர்களும் என்ன செய்வாங்க மக்களோட மக்களா கலந்து திரிஞ்சிட்டு இருப்பாங்களாம். சரியா? எத்தனை நாள் அப்படின்னா 4 ஏழு என்னது 28. சோ இந்த இந்திர விழா 28 நாள் நடைபெறும். அந்த 28 நாளுமே தேவர்களும் மனித உறவில் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒளிருவாள் மறவரும் தேரும் மாவும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒளிருவாள் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய வாள்களை உடைய காலாட்படை, அதாவது அரசவைக்கு நிறைய படைகள் இருக்கும் இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் காலாட்படை. தேரும் அப்படின்னா தேர்ப்படை. மாவும்னா குதிரைப்படை. களிரும்னா என்னது யானைப்படை. சூழ்தர கண்முரசு எம்பி. இந்த எல்லா படையும் ஒன்னா சேர்ந்து வர பெரிய என்ன செய்வாங்கன்னா முரசு அடிச்சு பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி. சோ என்ன செய்யணும், ஊர்ல பசி பிணி இருக்கவே கூடாது, வசியும் வளனும் அப்படின்னா என்ன அர்த்தம், மழை நல்லா பெஞ்சு எல்லாம் வளமோட வாழணும் அப்படின்னு வாழ்த்து என்ன செய்வாங்களாம், அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன். சோ இதெல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா முரசறையவர் மக்களுக்கு அறிவிக்கிறார். சரியா? சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணுங்க, நம்ம இந்திர விழா கொண்டாட போறோம், வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு, அரசர் அவருடைய எல்லா படைகளோட வந்தாச்சு, நம்ம விழா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன செய்யறாரு அப்படின்னா முரசறையவர் அறைந்து தெரிவிக்கிறார். சரியா? முரசறைவோன் கூறியனையாவை மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றின் கரைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும். அந்த 28 நாள்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள் என்றான். ஒளி வீசும் வாளேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான். ஓகேவா? ஒரு வழியா இந்திர விழாவா முடிச்சிட்டோம். சொல்லும் பொருளும் பார்ப்போம். சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள், பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள், குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதம் துணியாலான கொடி, வசி மலை, செற்றம் சினம், கலாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு,
இலக்கண குறிப்பு பார்ப்போம். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணுமைகள். காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்து தாமம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் உருச்சொல் தொடர். தாழ் பூந்துரை வினைத்தொகை. பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுரை பண்பு தொகைகள். ஓகேவா? ஸோ இதோட நம்ம நியூ புக் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஓல்டு புக்கு போறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இயல் 3ல இருக்கிற பாடல்கள். ஓகேவா? கொஞ்சம் பாடல்கள் லென்த்தியா தான் இருக்கு. ஆனா ரொம்ப சிம்பிள் தான். அரவணடிகள் வருவாங்க, மணிமேகலை அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. கடைசி வந்து மணிமேகலை நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஆபுத்திரனை பார்க்க போறேன், அதுக்கப்புறம் மணிப்பல்லவ தீவுக்கு போறேன், அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணகி இருக்க இடத்துக்கு போய் சேவை பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 1 பாருங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் யார்? மணிமேகலை. கொஸ்டின் 2. முற்பிறப்பின் வினைப்பயன் காரணமாக மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் யார்? அரசகுமாரன் உதயகுமரன். ஏன்னா இந்த உதயகுமரன் தான் வந்து போன ஜென்மத்துல மணிமேகலையுடைய கணவர். சரியா? கொஸ்டின் 3. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு வழங்கிய 3 வந்திரங்கள் யாவை? பசியற்று இருக்கவும், விரும்பும் உருவம் எடுக்கவும், வான்வழி செல்லவும். தேவையான 3 மந்திரங்களை தெரிவித்தது. கொஸ்டின் 4. மணிமேகலை யாருடைய உதவியால் அமுத சுரபியை பெற்றாள்? அப்படின்னா தீவத்திலகை. கொஸ்டின் 5. மணிமேகலையை ஆதிரையிடம் முதலில் பிச்சை ஏற்கும்படி கூறியவர் யார்? அரவண அடிகள். கொஸ்டின் 6. அமுத சுரபி முற்பிறப்பில் யாரிடம் இருந்தது? ஆபுத்திரன். இதெல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, அதேதான். இப்ப நம்ம பாடல் பார்ப்போம். அரவண அடிகள் வருகை. சோ ஃபர்ஸ்ட் வந்து அடிகள் வராரு. இவர் யார் அப்படின்னா ஒரு பௌத்த மத துறவி. சரியா? சோ இவர் தான் வந்து மணிமேகலை அவங்க அம்மா எல்லாருக்குமே கைட் பண்றவர், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் எழுந்தெதிர் சென்றாங்கு இணைவளை கையால். சோ என்ன அப்படின்னா அவர் அடிகள் வராரு இல்லையா, யாரெல்லாம் எந்திரிச்சு போறாங்க அப்படின்னா தேவியும் ஆயமும். தேவி அப்படின்னா யார சொல்றாங்கன்னா அரசமா தேவி. சரியா? ஆயமும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தோழியர் கூட்டமும். சித்ராபதிங்கிறது யாரு? மாதவியோட அம்மா, அதாவது மணிமேகலையோட பாட்டி. மாதவி மகளும், மாதவி மகள் யாரு? மணிமேகலையும். மாதவர் காண்டலும். சரியா? சோ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா எழுந்தெதிர் சென்றாங்கு இணைவளை கையால். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா வளையலை அணைந்த கையால் என்ன செய்யறாங்க? தொழுந்தகை மாதவன் துணையடி வணங்க. எல்லாரும் போய் அரவணடிகள் காலில் விழுந்து வணங்குறாங்க. சரியா? அறிவுண்டாகவன் ராங்கவன் கூறலும். அரவணடிகள் அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் அறிவுண்டாகுக அப்படின்னு வாழ்த்துறாரு. சரியா? இப்பாடலின் பொருள் என்ன? அரவணடிகள் வந்ததும் அரசமாதேவியும் தோழியர் கூட்டமும் சித்ராபதியும் மணிமேகலையும் எழுந்து அவர் எதிரே சென்றனர். அடிகளின் இரு பாதத்தை தன் இரு கைகளால் தொட்டு வணங்கினர். அடிகள் அறிவுண்டாகுக என அவர்களை வாழ்த்தினர். இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா அறிவுண்டாகுகன்னு சொல்லிட்டு அரவணடிகள் வாழ்த்தினப்ப யாரெல்லாம் வாழ்த்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப யாரெல்லாம்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை. சரியா? சொல்லும் பொருளும். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். இலக்கண குறிப்பு. தேவியும் ஆயமும் அப்படின்னா எண்ணுண்மை. இம்முன்னு முடிஞ்சிச்சுன்னா எண்ணுண்மைதான். திருவடி விளக்கல். சரியா? இவ நம்ம வணங்கி கும்பிட்டாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இணைவளை நல்லாள் ராஜமாதேவி. சோ இணைவளை நல்லாள் அப்படின்னா அழகான வளையல்களை அணிந்த ராஜமாதேவி அருந்தவர் கமைந்த ஆசனம் காட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா முனிவரான அரவணாடிகள் எங்க உட்காரணுமோ அந்த ஆசனத்தை அவங்கள்ட்ட காட்டுறாங்களாம். அதாவது சேர காமிச்சு இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு திருந்தடி விளக்கி சிறப்பு செய்த பின் அவரோட கால் என்ன செய்யறாங்களாம்? கழுவி விடுறாங்களாம். சரியா? சிறப்பு செய்த பின் யாண்டு பல புக்க நும் வினையடி வருந்த என் காண்டகு நல்வினை நுண்மை ஈங்கு அழைத்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய நல்வினை தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை இவ்வளவு தூரம் நடந்து வர வச்சு என்னைய வந்து உங்களை பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா அரசமா தேவி. சரியா? அவங்களுக்கு வந்து அரவணடிகளை பார்க்கணும்னு ஆசையாமா. அவங்களோட நல்வினைகள் அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சா, அரவணடிகள் அவராவே தேடி ரொம்ப தூரம் நடந்து வந்து இவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடலின் பொருள் என்ன? வளையல்களை அணிந்த கைகளை உடைய அரசமாதேவி முனிவரான அரவணடிகளை உரிய இருக்கையில் உட்கார செய்தாள். அவரது திருவடிகளை கழுவி சிறப்பு செய்தாள். எனது நல்வினை பயன்தான் நான் காணுவதற்காக தங்களை இத்தனை தொலைவு நடந்து வர செய்தது என்றாள். ஓகே, ஆசனம்னா இருக்கை, அருந்தவர் நல்வினைனா பண்பு தொகைகள். அடுத்து நான் தொலைவில்லை யாயினும் தளர்ந்து மூத்த இவ் யாக்கை வாழ்க பல்லாண்டென. அரசமாதேவி அரவணடிகள் சொல்றாங்க, நான் தொலைவில்லை அப்படின்னா நீங்க பேசுறதுல எந்தவித தொய்வுமே இல்ல, நல்லா பேசுறீங்க, உங்களோட சொல்லுல எந்த சோர்வும் இல்ல, ஆனாலும் ஆயினும்
தளர்ந்து மூத்த இவ் யாக்கை, உங்க உடம்பு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப தளர்ந்துருச்சு, தளர்ந்து ரொம்ப ஒல்லியா மெலிஞ்சு போயிட்டீங்க, வாழ்க பல்லாண்டு, நீங்க ஆனா நல்லா ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசமாதேவி அரவணைகிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவி கேளாய், தேவி அப்படின்னு அரசமாதேவியை கேளு அப்படின்னு சொல்லிட்டு, செய்தவ யாக்கையின், நான் தவம் செய்யற உடம்பு வச்சிருக்கேன் சரியா, தவம் செய்யற யாக்கை, யாக்கைனா உடம்பு, செய்தவ யாக்கையின் மேவினே நாயினும், என்கிட்ட தவம் செய்யற உடம்பு இருந்தாலும் வீல் கதிர் போன்றேன், நான் சூரியன் மாதிரிதான், சூரியன் எப்படி வரும் போகுமோ அதே மாதிரிதான். பிறந்தார் மூத்தார் பிணிநோயுற்றார் இறந்தார் என்கை இயல்பேன் இது கேள். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே என்னதான் செய்யணும், வயசாகியோ இல்ல உடம்பு சரியில்லாம போய் என்னதான் செய்யணும், இறந்துதான் ஒரு நாள் போகணும், அதுதான் இயல்பு, நான் மட்டும் எப்படி பல வருஷம் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாராம், அரவன் அடிகள் ராஜமாதேவி கிட்ட கேட்கிறாராம். இப்பாடலின் பொருள் என்ன, அரசமாதேவி அரவன் அடிகளிடம் தங்களது சொல்லில் சோர்வில்லை எனினும் மூப்பினால் தளர்வுற்று மெலிந்து தங்களது உடல் 12 நாள் வாழ்வதாக என்று வாழ்த்தினார். அரவன் அடிகள், அரசமாதேவியே இதனை கேட்பாயாக, தவம் செய்யும் உடலை கொண்டுள்ளேன், ஆயினும் நாள்தோறும் தோன்றும் மறையும் கதிரவனை போன்றவன் தான் நானும், உலகில் பிறந்தோர் அனைவரும் மூப்பினாலும் பிணியினாலும் ஒரு நாள் இறந்து போவார் என்பது இயற்கையே என்றார். நான் தொலைவில்லை அப்படின்னா சொல் சோர்வின்மை, யாக்கை உடம்பு, பிணி நோய் நீங்கா நோய், வாழ்க வியங்கோல் வினைமுற்று, செய்தவம் வீழ்கதிர் வினைத்தொகைகள். ஓகேவா. சோ அடுத்து அரவணாடிகள் ஃபுல்லா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, பேதைமை செய்கை உணர்வே அருவுரு, வாயில் ஊரே நுகர்வே வேட்கை, பற்றே பவமே தோற்றன் வினைப்பயன். என்ன சொல்லுவாருன்னா ஒரு 12 விஷயத்த சொல்லுவார் சரியா. இந்த 12 விஷயமும் இருந்துச்சுன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த 12 விஷயமும் இல்லாம இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 12 விஷயம் என்னது அப்படின்னா, பேதமை ஃபர்ஸ்ட். பேதமை அப்படின்னா அறியாமை, ஒன்னும் தெரியாம இருக்கிறது. செய்கை, செய்கை அப்படின்னா இருவினை சரியா. உணர்வு, உணர்வுன்னு என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் சிந்தனை, அறிவியல் சிந்தனை மக்களுக்கு இருக்கணும். அரு உரு, அரு அப்படின்னா உருவம் இல்லாதது, உரு அப்படின்னா உருவம் உள்ளது. வாயில், வாயில் என்ன சொல்றாங்கன்னா ஐம்பொறிகள், நம்மளுடைய கண்ணு காது இந்த மாதிரி ஐம்பொறிகள். ஊரே, ஊரேன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா புலன்களின் இயல்பு, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா அதோடைய இயல்பு. நுகர்வே, நுகர்வேனா இன்ப துன்ப நுகர்ச்சி. கடைசியா வேட்கை, வேட்கைனா ஆசை சரியா, விருப்பம். பற்றே பவமே அப்படின்னா பயன் நோக்கிய செயல். ஓகேவா, கரெக்டான விஷயத்தை மட்டும் செய்யறது, எதுக்கு பலன் கிடைக்குமோ அதை மட்டும் செய்யறது. ஓகேவா. தோற்றம், தோற்றம்னா பிறப்பு. வினை பயன்னா அவங்க செய்யறதுக்கான பயன், வினைனா நம்ம செயல், சோ வினை பயன்னா என்னென்ன செயல் செய்யறோமோ அதற்கான பயன். இற்றென வகுத்த இயல்பீராறும், சோ மொத்தம் எத்தனை வந்திருக்கு, இயல் பீராறு, அதாவது ஈராறு. ஈராறு என்னது 12. பிறந்தோர் ரதியின் பெரும்பேறு அருகுவர், இது எல்லாத்தையும் இந்த உலகத்துல பிறந்தவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பெரும் பேறு பெற்று வாழ்வாங்க. அரியாராயின் ஆள் நரகு அருகுவர், அறியல இது எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்களாம், நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்களாம். ஓகே, பாடலின் பொருள் என்ன, அறியாமை இருவினை அறிவியல் சிந்தனை, அருவ உருவம் ஐம்பொறிகள் புலன்களின் இயல்பு, இன்ப துன்ப நுகர்ச்சி விருப்பம் புலன்களின் பற்று, பயன் தரும் முறையை சார்தல் பிறத்தல் வினைப்பயன் ஆகிய 12 இயல்புகளையும் மக்களாய் பிறந்தோர் அறிவாராயின் பெரும்பேறு பெற்றவர் ஆவர். அதனை அறியாதவர் துன்பம் நிறைந்த நகரத்தை அடைவர் என்றார் அரவண அடிகள். சொல்லும் பொருள் பார்ப்போம். பேதைமை அறியாமை, செய்கை இருவினை, உணர்வு அறிவியல் சிந்தனை, அரு உருவமற்றது, உரு வடிவம், வாயில் ஐம்பொறிகள், ஊறு புலன்களின் இயல்பு, நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி, வேட்கை விருப்பம், பவம் பயன் நோக்கிய செயல், தோற்றம் பிறப்பு, பெரும்பேறு பண்பு தொகை, ஆள் நரகுனா வினைத்தொகை. ஓகேவா. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, 12 விஷயம் சொன்னாரு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் மட்டும் பேதைமை மட்டும் எடுத்துட்டு பேதைமைனா என்ன அப்படின்னு சொல்றாரு சரியா. பேதைமை என்பது யாது என வினவின், பேதைமைனா என்ன அப்படின்னா ஓதிய இவற்றை உணராது மயங்கி இயற்படு பொருளால் கண்டது மறந்து, அதாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இயற்கையிலேயே என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம யார் என்ன சொன்னாலும் கேட்கறது சரியா. முயற்கோடுண்டு என கேட்பது தெளிதல், அதாவது முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா கூட என்ன செய்யறது, நம்பிடுறது, என்ன நடக்குது என்ன உண்மைன்னு ஆராய்ச்சி பார்க்காம யார் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு பேர் தான் பேதைமை சரியா. பேதைமை எனப்படுவது அறியாமை, அதாவது முற்கூறிய இயல்புகளை அறியாமல், மேல நிறைய விஷயங்கள் சொன்னாரா, அது எதையுமே அறியாமல் அறிவு மயங்குதல் ஆகும். இயற்கையாய் தோன்றும் பொருள்களிலும் தாம் கண்டதனை மறந்து முயலுக்கு கொம்புண்டு என்று பிறர் கூறும் பொய்யை மெய்யென நம்புதல் சரியா. பெரும்பேருனா வீடு பேரு, கோடு கொம்பு, தெளிதெல்லாம் என்னதுன்னா தொழிற்பெயர். அடுத்து பிறப்பும் வினையும் சரியா. பாடல் பார்ப்போம். உலகம் மூன்றினும் உயிராம் உலகம், உலகம் மூன்றினும் உயிராம் உலகம்
அழகில பல்லுயிர் அறுவகை தாகும். சோ 3 உலகம் இருக்குங்கிறாரு. பூமி, சொர்க்கம், நரகமா இருக்கலாம். அதுல பல்லுயிர் அறுவகை தாகும். இந்த 3 உலகத்துல 6 வகையான உயிர்கள் இருக்கான். என்னதெல்லாம் அப்படின்னா மக்களும், தேவரும், பிரம்மரும், நரகரும், தொக்க விலங்கும், பேயும். சரியா, பேய கூட சேர்த்திருக்காரு அவரு. அதாவது மக்கள் ஃபர்ஸ்ட், தேவர்கள் சொல்லுவோம் இல்லையா, தேவர் உலகத்துல இருக்கிறவங்க, அடுத்து பிரம்மர், அடுத்து நரக உலகத்துல இருக்கிறவங்க, தொக்க விலங்கும் அப்படின்னா மொத்த விலங்கு தொகுதி, கடைசிய பேய் அப்படின்னு மொத்தம் 6 பேர் இருக்காங்களாமா. சரியா, நல்வினை தீவினை எந்திரு வகையார் சொல்லப்பட்ட கருவினில் தோன்றி. அதாவது நாம செய்யற நல்வினை தீவினையை பொறுத்துதான் நாம இந்த 6 பேர்ல ஒருத்தரா பிறக்கிறோம் அப்படிங்கிறார். சரியா, நல்வினை தீவினை எந்திரு வகையார் சொல்லப்பட்ட கருவினில் தோன்றி. அதுக்கப்புறம் வினை பயன் விளையும் காலை உயிர்கட்கு மனப்பேர் இன்பம் கவலையும் காட்டும். சோ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வினை பயனை பொறுத்து என்ன செய்யுமா, அவங்களுக்கு பேரின்பமோ இல்லைன்னா பெரிய கவலையோ காட்டும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, பாடலின் பொருள், உலகிலும் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. அவ்வுயிர்கள் மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய் என 6 வகைகளாக உள்ளன. அவை தான் செய்த நல்வினை தீவினையால் 6 வகைப்பட்ட உயிர்களுள் ஒன்றாக பிறக்கின்றனர். அவ்வினை பயன்கள் உண்டாகும் போது பேரின்பங்களையும் துன்பங்களையும் அவை அடைகின்றன. ஓகேவா, அழகில அப்படின்னா அளவற்ற, தொக்க விலங்குனா மொத்த விலங்கு தொகுதி. இலக்கண குறிப்பு, பல்லுயிர், நல்வினை, தீவினை, பேரின்பம் அப்படின்னா பண்பு தொகைகள். ஓகேவா, அடுத்து 10 குற்றங்கள். மேல ஒரு 12 விஷயம் சொன்னாரா, அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா 10 குற்றங்கள், 10 விஷயத்த குற்றங்கள்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. சரியா, தீவினை என்பது யாது என வினவின். சோ தீவினை கெட்ட விஷயம்னா என்னதுன்னா, ஆய்த்தோடி நல்லாய் ஆங்கது கேளாய். என்ன சொல்றாரு, ஆய்த்தோடி நல்லாய்னா அழகிய வளையல்களை அணைந்த பெண்ணே. சரியா, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொலையே களவே காம தீ விளைவு. சோ ஃபர்ஸ்ட் முதல்ல 3 விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா அப்படின்னா கொலை, களவு, காமம். இந்த 3 விஷயமும் உலையா உடம்பில் தோன்றுவ மூன்றும். இந்த 3மே உடம்பினால் தோன்றும் தீய விஷயங்கள். சரியா, பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல்லன சொல்லில் தோன்றுவ 4ம். இந்த 4 கெட்ட விஷயங்களும் சொல்லுனால தோன்றுமாமா. சரியா, ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோமா, கொலை, களவு, காமம். இந்த 3மே உடம்பால தோன்றும் தீய வினைகள். அடுத்து பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல். சரியா, பொய்னா நமக்கு தெரியும், குரலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரணி பேசுறது. சரியா, பக்கத்துல உட்காந்து தேவையில்லாம கதை பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் குரலை. அது கடுஞ்சொல்னா நமக்கு தெரியும், கோபமான சொற்கள். பயனில் சொல் அப்படின்னா தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத சில பேர் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, அது. இந்த மாதிரி 4 விஷயங்களும் சொல்லில் தோன்றும் தீய வினை. சரியா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, உடலால் தோன்றும் தீய வினைகள் எத்தனைன்னு கேட்பாங்க, அல்லது சொல்லால் தோன்றும் தீய வினைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. சரியா, உடலால்னா 3, சொல்லால்னா 4, 3 + 4 என்னது 7 ஆச்சா. ஆனா 10ன்னு சொன்னாங்களா, அப்படின்னா மிச்சம் 3 பின்னாடி பார்க்க போறோம். இப்பாடலின் பொருள் என்ன, ஆராய்ந்து எடுத்த அழகிய வளையல்களை அணிந்த நங்கையே கேட்பாயாக. தீவினை என்பது என்னவெனில் கொலை, களவு, காமம் என்னும் கொடிய விருப்பம் ஆகிய உடலில் தோன்றும் மூன்றும். பொய் பேசுதல், புறம் கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல் என சொல்லில் தோன்றும் 4ம் ஆகும். சரியா, களவுனா திருட்டு, காமத்தி காமம் என்னும் கொடிய விருப்பம், உடம்பு தளராத உடல், குரலை புறம் பேசுதல். இலக்கண குறிப்பு பார்ப்போம். ஆய்த்தொடி நல்லாய்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காமத்தி உருவகம், கடுஞ்சொல் பண்பு தொகை. ஓகேவா, மிச்சம் இருக்க 3 பார்ப்போம். வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி என்று உள்ளந்தன்னின் உறுப்பன 3ம் என. சரியா, உள்ளத்தால் தோன்றும் தீய விஷயங்கள் இதெல்லாம். வெக்கல் அப்படின்னா பெரு விருப்பம், அதாவது பேராசை. சரியா, வெகுழல் அப்படின்னா கடும் சினம் கொள்ளுதல், ரொம்ப கோவப்படுறது. பொல்லா காட்சினா மாய தோற்றம். இதெல்லாமே மனசுனால கிடைக்கிற 3 தீய விஷயங்கள். 10 வகையால் பயன் தெரி புலவர். இந்த 10 விஷயங்களும் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இத்திரம் படரார். அதாவது நல்லா தெரிஞ்ச அறிஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இத்திரம் படரார், இந்த விஷயங்களை செய்யவே மாட்டாங்க. படர்குவர் ஆயின், அப்படி செஞ்சாங்கன்னா, படர்குவர் ஆயின்னா இந்த 10 விஷயங்களை செய்யறவங்க அப்படின்னா விலங்கும் பேயும் நரகரும் ஆகி கலங்கிய உள்ள கவலையில் தோன்றுவர். இந்த 10 விஷயங்களை செய்யறவங்க என்ன ஆவாங்களாம், விலங்காவும் பேயாவும் நரகத்துல தோன்ற நரகர்களாவும் பிறந்து கஷ்டப்படுவாங்களாம். சரியா, இப்பாடலின் பொருள் என்ன, பெருவிருப்பம், கடுஞ்சினம் கொள்ளுதல், மாயத்தோற்றம் என உள்ளத்தில் தோன்றும் 3ம் ஆகிய 10ம் குற்றங்கள் ஆகும். இத்தீவினை பயனை அறிந்த அறிஞர் இத்தகு நெறியில் செல்ல மாட்டார்.
தீநெறியில் செல்வோர் விலங்காகவும் பேயாகவும் நரகராகவும் பிறந்து கவலைக்கு உட்படுவர். சொல்லும் பொருளும் பார்ப்போம். வெக்கல்னா பெரு விருப்பம், வெகுளல் கடுஞ்சினங்கொள்ளுதல், பொல்லா காட்சி மாய தோற்றம். இலக்கண குறிப்பு பார்ப்போம். பொல்லா காட்சினா இருகட்ட எதிர்மறை பெயரச்சம், பயன் தெரி புலவர் அப்படின்னா வினை தொகை. ஓகேவா? அடுத்து நல்வினை பயன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா, நல்வினை பயன் யாது என வினவின். சோ நல்லது அப்படின்னா சொல்லிய பத்தின் தொகுதியின் நீங்கி, மேல 10 கெட்ட விஷயம் சொன்னார் இல்லையா, அந்த 10 விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது தான் நல்வினை. சரியா? சீலம் தாங்கி தானம். சீலம் அப்படின்னா ஒழுக்கத்தோட வாழ்றது, தானம்னா நிறைய பேருக்கு நல்லது செய்யறது, நிறைய பேருக்கு கொடை கொடுக்கறது. சரியா? தலை நின்று மேலென வகுத்த ஒரு 3 திறத்து தேவரும் மக்களும் பிரம்மரும் ஆகி மேவிய மகிழ்ச்சி வினைப்பயன் உண்குவர். சோ மேல சொன்ன 10 விஷயத்தையும் செய்யாம இருந்து ஒழுக்கமா வாழ்ந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், உயர்வான உயிர்களான தேவராகவும் மக்களாகவும் பிரம்மராகவும் பிறந்து சந்தோஷமா வாழலாமா. சரியா? பாடலின் பொருள் என்ன? நல்வினை பயன் எதுவென்றால் மேற்கூறிய 10 வகை குற்றங்களிலிருந்தும் நீங்கி ஒழுக்கத்தை மேற்கொள்வதும் பிறருக்கு கொடையளிப்பதும் ஆகும். அத்தகையோர் உயர்வு உடைய உயிர்கள் என வகுக்கப்பட்டது எதெல்லாம் அப்படின்னா தேவர் மக்கள் பிரம்மராகிய வகையினராய் பிறந்து தாம் செய்த நல்வினையின் பயனை நுகர்வர். சொல்லும் பொருளும் சீலம் அப்படின்னா ஒழுக்கம், தானம்னா கொடை. அடுத்து நல்லறம் போற்றுக. அரைசன் தேவியோ டாயிலை நல்லீர் குறைத்தீர் நல்லறம் போற்றி கேள்மின். அரச மாதேவி கூட இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்ற நல்ல விஷயத்த நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவணடிகள் என்ன சொல்றாங்கன்னா, மறுபிறப்புணர்ந்த மணிமேகலை நீ. மணிமேகலை சொல்றாரு, அவங்க மணிப்பளவு தீவுக்கு போய் முற்பிறப்பை பத்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதுதான் சொல்றாரு. உனக்கு முற்பிறப்பு பத்தி தெரிஞ்சிருச்சு, பிறவரம் கேட்ட பின்னால் வந்து உனக்கு இது போக என்ன செய்யணும் அப்படின்னா மத்த எல்லா சமயத்தவங்கள்ட்டையும் பேசி அந்தந்த சமயங்கள்ல என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நாள் நான் வாரேன், வந்து இத்திரம் பலவும் இவற்றின் பகுதியும் இன்னும் உனக்கு நிறைய அற விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். சரியா? முத்தேர் நகையாய் முன்னுற கூறுவல். அதாவது முத்து போல மணிமேகலை சிரிக்காங்களாம். சரியா? சோ முத்து போன்ற சிரிப்பினுடைய மணிமேகலையே நீ முற்பிறவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. சோ இதோட நிக்காம நீ என்ன செய்யணும், எல்லா சமயத்துல இருக்க நல்ல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இன்னொரு நாள் நான் உனக்கு நிறைய அற விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்றவன் எழுதலும் இளங்கொடி எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அரவணடிகள் எழுந்து கிளம்பி போறாரு. சரியா? இப்பாடலின் பொருள், அரச மாதேவியுடன் இருக்கும் நங்கையரே, நான் கூறும் குற்றம் நீங்கிய நல்லறத்தை போற்றி கேளுங்கள் என்று கூறிய அரவணடிகள் மணிமேகலை நோக்கி, முத்து சிரிப்பினை உடைய மணிமேகலையே, நீ உனது முற்பிறப்பினை உணர்ந்திருக்கிறாய். மேலும் பிற சமயங்கள் கூறும் அறங்களையும் நீ கேட்டு அறிந்து கொள். அதன் பின் ஒரு நாள் மீண்டும் வந்து உனக்கு பல்வேறு அறங்களையும் அவற்றின் பகுதிகளையும் கூறுவேன். ஆல்ரெடி பெரிய அட்வைஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு நாள் வரை வரப்போறாரு. சொல்லும் பொருளும், குறை தீர்னா குற்றம் நீங்கிய, கேள்மின் கேளுங்கள், முத்தேர் நகைனா என்னது, முத்து சிரிப்பு. லாஸ்டா மணிமேகலையும் கிளம்ப போறா, அத சொல்றா. சரியா? நன்றதி மாதவன் நல்லடி வணங்கி தேவியும் ஆயமும் சித்ராபதியும். சோ மணிமேகலை என்ன செய்யறா அப்படின்னா அங்க இருக்க தேவியர்களுக்கும் சித்ராபதி அவங்க பாடியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாட்டையும் என்ன சொல்றாராம், மாதவர் நன்மொழி மறவா தூய்மின். அதாவது மாதவர்னா யாரு, இப்ப போனா அரவணடிகள். அரவணடிகள் சொன்னதை கேட்டு எல்லாம் நல்லபடியா நல்ல விஷயங்களை செய்யுங்க. இன்னகர் மருங்கின் யானுரை வேணாயின். இந்த ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க, இவங்களாலதான் உதயகுமார் இறந்துட்டாலும் என்னை எல்லாம் பழி சொல்லிட்டே இருப்பாங்க. மன்னவன் மகர்கிவள் வருங்கூற்று என்குவர் சொல்லியிருக்காங்க இல்லையா. மன்னவருடைய மகன் அரசனுடைய மகனான உதயகுமாரனுக்கு கூற்றுனா என்னது, யமன். நான் தான் யமன் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆபுத்திறனை அடைந்து அதன் பின்னால். சோ என்னன்னா மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆபுத்திரனை பார்க்க போறேன், அதுக்கப்புறம் மாசில் மணிப்பல்லவ தொழுதேத்தி, அதுக்கப்புறம் நான் மணிப்பல்லவ தீவுக்கு போறேன். வஞ்சியுட்புக்கு மாபத் தினிதனக்கு எஞ்சா நல்லறம் யாங்கனும் செய்குவல். சோ மணிப்பல்லவ தீவுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க போவேன், வஞ்சிக்கு போய் என்ன செய்ய போறேன், கண்ணகியுடைய கோயில் இருக்கு இல்லையா, அங்க போய் என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்ய போறேன். எனக்கிடர் உண்டென்று இரங்கல் வேண்டா. எனக்கு இடர் அப்படின்னா எனக்கு எதுவும் ஆயிருமோ நினைச்சு நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா மணிமேகலையும் கிளம்பிட்டாங்க. சரியா? மணிமேகலை எழுந்து தேவியர்களும் ஆயமகளிரும் சித்ராபதியும் ஆகிய நீங்கள் அரவணரின் நல்ல மொழிகளை போற்றி நற்கதி அடையுங்கள். இந்நகரில் நான் தங்கினால் மன்னவனின் மகனுக்கு வந்த கூற்றுவன் என்று என்னை பலரும் கூறுவர். ஆகையால் நான் ஆபுத்திர நாட்டை அடைந்து பின்னர் அங்கிருந்து குற்றமற்ற மணிபல்லத்தீவுக்கு சென்று பாதபிரியை வணங்குவேன். வஞ்சி மாநகருக்கு சென்று பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு குறைவற்ற நல்லறத்தை செய்து கொண்டிருப்பேன். என் மனதுக்கு இனியவர்களே,
எனக்கு இன்னல் உண்டாகும் என்று யாரும் வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சொல்லும் பொருளும் பார்ப்போம். உய் மின்னா போற்றுங்கள், நற்கதி அடையுங்கள், உரைதல் தங்குதல், கூற்று யமன், மாசில் குற்றமற்ற, தொழுது வணங்கி, புக்கு புகுந்து, இடர் இன்னல், அரைசன் இடைப்போலி, நல்லறம் பண்புத்தொகை. சரியா? இப்ப நம்ம புக்ல இருக்க டேட்டா ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப நம்ம அவுட் ஆஃப் புக் பார்க்க போறோம். அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எல்லா டாபிக்குமே முக்கியம். புக்ல இருக்கிறது வந்து எல்லாருமே படிப்பாங்க. நம்ம அது போக அவுட் ஆஃப் புக் இருக்கிறது படிச்சாதான் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகும். ஓகேவா? அவுட் ஆஃப் புக் படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா படிக்கணும். கொஸ்டின் 1 பாருங்க. சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் எது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 2, தமிழின் 2ஆம் காப்பிய நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 3, சமய பூசலுக்கு வித்திட்ட காப்பிய நூல் எது? மணிமேகலை. துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் மணிமேகலை. மணிமேகலையின் இறுதி காதை எது அப்படின்னா பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. மணிமேகலையின் பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. கொஸ்டின் 7, மணிமேகலையின் தோழி பெயர் என்ன? சுதமதி. ஓகே. கொஸ்டின் 8, ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் யார்? காயச்சண்டிகை. கொஸ்டின் 9, விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயச்சண்டிகை. கொஸ்டின் 10, காயச்சண்டிகையின் பசிநோயை போக்கியவள் யார்? மணிமேகலை. சோ காயச்சண்டிகைக்கு எதை சாப்பிட்டாலுமே வந்து பசி அடங்கவே அடங்காது இல்லையா? மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா காயச்சண்டிகைக்கு எல்லாமே சரியாயிரும். சரியா? கொஸ்டின் 11, ஆபூத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தவர் யார்? சிந்தா தேவி. இது ரொம்ப முக்கியம். ஆபூத்திரங்கிறது போன ஜென்மத்துல அவர்கிட்ட வந்து அமுத சுரபி இருந்துச்சு இல்லையா? அது அவர்கிட்ட யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சிந்தா தேவி அப்படின்னு ஒருத்தாங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 12, அமுத சுரபியை கோமுகியில் விட்டவன் யார்? ஆபுத்திரன். கொஸ்டின் 13, மணிமேகலை பிறந்த ஊர் எது? பூம்புகார். கொஸ்டின் 14, மணிமேகலை மறைந்த ஊர் எது? காஞ்சிபுரம். கொஸ்டின் 15, பூம்புகாரில் உள்ள சோலைகள் யாவை? இளவந்திகை, உய்யாவனம், உவவனம், கவேரவனம், சம்பாதிவனம். கொஸ்டின் 16, மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மையை கேட்டறிந்த ஊர் எது அப்படின்னா வஞ்சி மாநகரம். கொஸ்டின் 17, மணிமேகலை பூ கொய்ய சென்ற வனம் எது? உபவனம். இந்த உபவனத்துக்கு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலை தூக்கிட்டு போயிருவாங்க. சரியா? மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. கொஸ்டின் 18, மணிபல்லவ தீவில் இருந்த பீடிகை எது அப்படின்னா புத்த பீடிகை. கொஸ்டின் 19, அமுத சுரபியின் வேறு பெயர் என்ன? அட்சய பாத்திரம். கொஸ்டின் 20, மணிமேகலையில் எத்தனை பாடலடிகள் உள்ளன அப்படின்னா 4755 பாடலடிகள். கொஸ்டின் 21, உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யார்? மணிமேகலை. கொஸ்டின் 22, தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை. கொஸ்டின் 23, இந்தியாவை மணிமேகலை எவ்வாறு குறிப்பிடுகிறது? நாவலன் தீவு. கொஸ்டின் 24, சொற்சுவை, பொருட்சுவை, இயற்கை வர்ணனைகள் நிறைந்த காப்பிய நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 25, பேய் பெண்ணான காயச்சண்டிகையை அழகான பெண்ணாக மாற்றியவள் யார்? மணிமேகலை. சாப்பாடு கொடுத்து என்ன ஆயிருவாங்க? அழகான பெண்ணா மாறிடுவாங்க. கொஸ்டின் 26, சம்பு தீவின் தெய்வம் யார் அப்படின்னா சம்பு. கொஸ்டின் 27, முதலில் இந்திர விழா எடுத்தவன் யார்? தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன். கொஸ்டின் 28, இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னா 28 நாட்கள். கொஸ்டின் 29, மழை வேண்டி எடுக்கப்படும் விழா எது? இந்திர விழா. கொஸ்டின் 30, மணிமேகலை கூறும் மூவகை பத்தினி பெண்டிர்கள் யாவர் அப்படின்னா உடன் எரி மூழ்குவர், தனி எரி மூழ்குவர், கைமே நோன்பு நோற்பவர். கொஸ்டின் 31, மணிமேகலை கூறும் 5 உடல் அடக்கமுறைகள் யாவைனா சுடுதல், வாளாயிடுதல், தோண்டி புதைத்தல், பள்ளத்தில் அடைத்தல், தாலியில் கவிழ்த்தல். இந்த 5 முறை 3 முறை இந்த அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? 3, 5ங்கிற நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் 32, மணிமேகலை கூறும் 10 தீய செயல்கள் யாவை? கொலை, களவு, காமம், பொய், குரலை, கடுமொழி, பயனில் சொல், வெக்கல், வெகுழல், பொல்லாகாட்சி. சரியா? கொலை, களவு, காமம் இந்த 3 எதுல வரும்? உடலால் வரும் தீயவினைகள். பொய், குரலை, கடுமொழி, பயனில் சொல் இதனாலுமே சொல்லால் வரும் தீயவினைகள். வெக்கல், வெகுழல், பொல்லாகாட்சி. கொஸ்டின் 33, வித்யாதர மங்கை என்று அழைக்கப்பட்டவர் யார்? காயச்சண்டிகை. கொஸ்டின் 34, சக்கரவாள கோட்டம் என்றால் என்ன அப்படின்னா சுடுகாடு. கொஸ்டின் 35, உலக அறவி என்றால் என்ன? தர்மசாலை. கொஸ்டின் 36, புத்த மதத்தின் கல்வி மையம் இருந்த இடம் எது அப்படின்னா காஞ்சி. கொஸ்டின் 37, பூம்புகார் கடல்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 38,
விரத யாக்கையர் என்பவர் யார்? விரதம் இருப்போர். கொஸ்டின் 39. சுடலை நோன்பிகள் என்போர் யார்? காபாலியர்கள். கொஸ்டின் 40. பௌத்த சமயத்தின் மதிப்புமிக்க எண் எது அப்படின்னா 7. கொஸ்டின் 41. தேவேந்திரன் இருக்கை மீது விரிக்கப்பட்டிருக்கும் வெள்ளை கம்பளம் எவ்வாறு அழைக்கப்படும்? பாண்டு கம்பளம். கொஸ்டின் 42. மணிமேகலையின் கிளை கதைகள் யாவை? ஆதிரை பிச்சையிட்ட கதை, காயசண்டிகை வரலாறு, ஆபூத்திரன் கதை, அட்சய பாத்திரம், கந்தில் பாவை. கொஸ்டின் 43. இரட்டை காப்பியத்துள் கிளை கதைகள் மிகுந்த நூல் எது அப்படின்னா மணிமேகலை. கொஸ்டின் 44. இரட்டை காப்பியத்துள் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல் எது? அதுவும் மணிமேகலை. கொஸ்டின் 45. இழந்த பொருட்களை மீட்க கடல் கடந்து சென்றவன் யார்? சாதுவன். சாதுவன் யார் அப்படின்னா ஆதிரையின் கணவன். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரியா? இவர் இறந்துட்டான்னு நினைச்சு என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுக்கு அவங்களே நெருப்பு வச்சுட்டு சாக பார்ப்பாங்க. பட் அவங்க என்ன செய்யாது, நெருப்பு எதுவுமே பண்ணாது. கொஸ்டின் 46. மணிமேகலையில் உள்ள பாடல்களில் சில. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, புனைவா நீக்கின் புலால் புறத்து இடுவது, கோல்நிலை திருந்திடின் கோல்நிலை திரியும், கோல்நிலை திருந்திடின் மாரிவளம் குன்றும், மாரிவளம் குன்றின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். இது ரொம்ப முக்கியமான பாடல், ப்ரீவியஸ்ல வந்திருக்கு. அதாவது மணிப்பள்ள தீவுக்கு மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் தூக்கிட்டு போகும் இல்லையா? அப்ப உதயகுமாரனுக்கு மணிமேகலை தெய்வம் அட்வைஸ் பண்ணும், இந்த மாதிரிலாம் மணிமேகலை பின்னாடி அலையாதப்பா, அவங்க துறவுதான் போறாங்க, நீ ஒரு மன்னருடைய மகன். சோ கோல் அப்படின்னா மன்னருடைய கோல், மன்னருடைய கோல் திருந்துருச்சு, மன்னர் நாட்டை காக்கிறத விட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு தேவையில்லாம் அப்படின்னா கோல் நிலை, அதாவது 9 கோள்கள் இருக்கு இல்லையா, அதுவே மாறிடும். அது மாறிடுச்சு அப்படின்னா மாறினா மழை வராது, மழை வரல அப்படின்னா மண்ணில் எந்த உயிரும் வாழ முடியாது. சோ மன்னர் அப்படின்னா கரெக்டா ஒழுக்கமா இருக்கணும், இப்படிலாம் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பாடல் வரும். 3வது பாருங்க. பிறத்தலும் மூத்தலும் பிணிபட்டு இரங்கலும் இரத்தலும் உடையது இடும்பை கொள்கலம். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் 1. உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உடையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா அறம். கொஸ்டின் 2. 2 கூற்று கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ரெண்டுமே கரெக்ட் தான். சிலப்பதிகாரத்துல இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. கொஸ்டின் 3. தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். சரியா? ஓகே, இதுல ஆப்ஷன் தப்பா மார்க் பண்ணிருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொஸ்டின் 4. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? மணிமேகலை. 5. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இப்படிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 6. இளங்கோவடிகள் தண்டமிலாசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை. கொஸ்டின் 7. மணிமேகலையின் தோழியார்? சுதமதி. அதேது கண்ணகியின் தோழியார்? தேவந்தி. மாதவியின் தோழியார்னு பார்த்தோம், வயந்த மாலை. சரியா? கொஸ்டின் 8. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 9. மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவர் யார்? கோவலன், அவங்க அப்பா. கொஸ்டின் 10. பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடுக. இதை சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகள் தான் பொருத்தமானவங்க. ஏன்னா அவங்க இரட்டை காப்பியங்களை படைச்சவங்க இல்லையா? கொஸ்டின் 11. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. யார் இந்த சாதுவன்? ஆதிரையின் கணவன். கொஸ்டின் 12. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. பார்த்தோம் இல்லையா? பேதைமை அப்படின்னா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க, முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னா கூட நம்புவாங்கன்னு அந்த பாடலடி தான். கொஸ்டின் 13. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா மணிமேகலை. கொஸ்டின் 14. மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? தீவத்திலகை. கொஸ்டின் 15. யாருடைய அறிவுரைப்படி அதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவண அடிகள். கொஸ்டின் 16. பாத பீடிகை உள்ள இடம்? மணிப்பல்லவ தீவு. கொஸ்டின் 17. அரவண அடிகள் அறிவு உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? சொன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. அரசமாதேவி, தோழி கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை, இவங்க எல்லாரையும் சேர்த்துதான். அப்ப அனைவரையும். அதுதான் கரெக்ட். கொஸ்டின் 18. முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. கொஸ்டின் 19. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? 10 குற்றங்கள். கொஸ்டின் 20. அறிவுண்டாகுக என்று வாழ்த்தியவர் யார்? அரவண அடிகள். கொஸ்டின் 21. ஆபூத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதை அப்படின்னா 24வது காதை. கொஸ்டின் 22.
மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. சிலப்பதிகாரத்தில் 30 தான், மணிமேகலையில் 30 தான். கொஸ்டின் 23. மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகமும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இச்செய்யுளடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை. கொஸ்டின் 24. சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எது? மணிமேகலை. கொஸ்டின் 25. சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. புத்த துறவி, புத்தன் வந்துட்டாலே மெயினா மணிமேகலை நம்ம யோசிக்கலாம். சரியா? கொஸ்டின் 26. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயச்சண்டிகை. சரியா? கொஸ்டின் 27. காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டதை கூறும் நூல் எது? மணிமேகலை. கொஸ்டின் 28. மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தே என யார் யாருக்கு உரைத்தது? மேல பார்த்தோம் இல்லையா, அதேதான். மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு கொடுத்த அட்வைஸ். கொஸ்டின் 29. மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது? மணிப்பல்லவ தீவு. கொஸ்டின் 30. புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது? மணிமேகலை. கொஸ்டின் 31. ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் யார்? சிந்தாதேவி. சரியா? மணிமேகலைக்கு மணிபலவ தீவுல இருந்து கிடைச்சிச்சு, அதை எடுக்க ஹெல்ப் பண்ணது தீவத்திலகை. ஆனா ஆபுத்திரனுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா சிந்தாதேவி அப்படின்னு ஒருத்தாங்க. கொஸ்டின் 32. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை என்று மணிமேகலை கூறுகிறது? கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? சொல்லில் தோன்றும் குற்றங்கள் 4. ஓகேவா? சோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ ஒரே வீடியோல நம்ம இன்னைக்கு மணிமேகலை ஃபுல்லா முடிச்சிருக்கோம். சரியா? சோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஈஸியான டாபிக் தான், பாடல்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, ஆனா புரிஞ்சுக்க ஈஸியா தான் இருந்துச்சு இல்லையா? எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.